சொல்றாங்க, எங்களுக்காக எந்த உதவியும் நீங்க செஞ்சிடாதீங்க. யாரு அம்மாஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பொருளாதார உதவியோ எங்களுக்கு ஆள் பலமோ ஆயுத பலமோ இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல, துவா செய்யுங்க போதும், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்து நம்ம என்ன பண்ணணும் இந்த பொசிஷனில் அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி வசப்படக்கூடாது. இங்கேருந்து பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கோ இங்கே வந்து பார்த்தீங்களா நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து சிலம்பு சுத்த தெரியல, அதனால தான் நம்மெல்லாம் சிலம்பு சுத்த தெரிஞ்சோம்னு வச்சிங்களா, ஒருத்தன் துப்பாக்கி அடிக்கும்போது அப்படி சுற்றிட்டே இருந்தோம்னா இரும்பில் சிலம்பு வச்சுன்னா அது வராது. இப்படிலாம் நிறைய பேர் பயங்கரமாக ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாவோட தொடர்பு ஸ்ட்ராங் பண்ணி என்ன பண்ண முடியும்? அதை விட ஒரு மூமிங்களை உருவாக்க முடியுமா? ஒரு 4 பேருக்கு குர்ஆனுடைய ஃபஹம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? இந்த கொள்கையை வந்து அல்லாவுடைய அந்த ஹாக்கிமியத்தை வந்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா? முடியாமல் இருக்க என்னதான் காரணம்? அவர்களோ எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூரில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக, மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடம் இருந்து தோற்றுவிப்பாயாக, எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடம் இருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இங்க பெண்களும் குழந்தைகளும் பலவீனர்களும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க இங்க சும்மா உட்காந்து குர்ஆன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்களா, ஈமான் சொல்லி தரீங்களா, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கத்திற்கு இடப்பட்ட கட்டளை. குர்ஆன்ல தனிநபருக்கு கட்டளைகள் இருக்கு, சுவிட்சே கிடையாது. ஆனால் ரசூலா வச்சிருந்தது வந்து கண்ட்ரோல்டு ஜமாத். நில்லுனா நிற்கும், உட்காருன்னா உட்காரும். நம்மளை என்ன பண்ணுவாங்க, இனவெறிக்கு கூப்பிடுவாங்க. என்ன போனீங்கன்னா கடைசி ஸ்டாப்பு துருக்கி அல்லது சிரியா, அந்த பக்கம் போனீங்கன்னா ஜோர்டானு, இந்த பக்கம் போனீங்கன்னா எகிப்து. இதை தாண்டி ஒரு புல்லு கூட காக்கா கூட எந்த இடத்துல போக முடியாது. அவன் அடிக்கிற வரைக்கும் அடி அவங்க தான் வாங்கி ஆகணும். அவங்களும் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்காக எந்த உதவியும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. யார் அம்மாஸ் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பொருளாதார உதவியோ எங்களுக்கு ஆள் பலமோ ஆயுத பலமோ இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல, துவா செய்யுங்க போதும், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், இது நாங்கள் இதை எப்படி டீல் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆனால் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த கரேஜ் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். துளூண்டு கூட்டம் இவ்வளோ பெரிய மலையோட எப்படி திம்மா நின்று வருது. அப்போ இந்த உம்மத்துடைய பவரை பார்த்துங்க. அப்போ உம்மத்தை ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. சரி, இது நடந்தது, நடக்க போகலாம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நடந்த விஷயம் என்ன, இனி என்ன நடக்கும் மேக்ரோ லெவலில் விவரிச்சிருக்கேன். ரொம்ப டீப்பாக அப்டேட்லாம் போகாதீங்க, அது யூஸ்லெஸ் கல்வி. இன்றைக்கி 48 டேங்க் வந்துச்சு. இப்போ இந்த தமிழ் பொக்கிஷம் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தியம் பிடிச்சிரும், புரியுங்களா? எல்லா அப்டேட்டும் பார்த்தவங்க யாராவது நிறைய பேர் இருப்பீங்க. எங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் மண்டையிலேருந்து போயிருக்கும். அது எழுதுனா மட்டும்தான் மைண்டில் நிற்கும். மொத்த அப்டேட் ஒன்று தான், காசா அடிச்சிச்சு, இது உள்ளே போச்சு, இவ்வளோ இருந்தால் போதும், அவ்வளோதான். இவன் அடித்தான், இது இவனுக்கு ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு இவன் திருப்பி அடிக்கிறான், அடுத்தது இவன் இதை பிடிக்க போகிறான், இவ்வளோ பச்சுங்க. இதுதான் அப்டேட்டு. இதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த அமைச்சர் வந்தார், அந்த அமைச்சர் வந்தார், அவர் வந்து பேசிவிட்டார், அவர் பேசிவிட்டார், யுஏஇ இறங்க போகிறது, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எல்லாம் எதில் போய் முடிஞ்சிரும்னு பார்த்தீங்கன்னா மண்டை வெடித்து பைத்தியமாகி முடியும். என்ன அதில் வந்து இப்போ நமக்கு வேற காபரா பண்ணி வச்சுருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பி திடீர்னு ஒன்று நடக்கும், ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னா. என்ன மாதிரி நடக்குன்னு இல்லை, அது என்ன நடக்கும்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு ஏதோ ஒன்று வச்சிருக்கே, என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க சொல்லிருங்கடா. இப்போதான்டா கொஞ்சமாக தலது, இப்போதான் வாழ்க்கையில் முளைச்சி இப்போதான் துளிர் விடுறோம், அதுலேயே அறுத்துருவீங்களா இருக்கேன் சொன்னீங்கன்னா சட்டை விட்டுன்னு ஃபீல்டை மாற்றி இருக்கிறதெல்லாம் விற்று போட்டு ஓடிடுவோம். ஒரு குழுவாவது கொடுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் ஒரு இதே இல்லை, பேரிடர் வரலாம் அப்படின்னு. எந்த விதமான பேரிடர் வரதா இருக்கு, அது எப்போ வரதா தெரியல. அது எலெக்ஷன் டைம் வேற. அந்த பேரிடருக்கு முன்னாடி எலெக்ஷன் வருமா, இல்லை பேரிடருக்கு பின்னாடி எலெக்ஷன் வருமா? இப்போ நாம் என்ன பண்ணலாம்? இப்போ அடுத்த ஒரு விஷயம், இப்போ இதில் என்ன சொல்லிட்டோம், காசாவுடைய ஸ்டேட்டஸ் சொல்லிட்டோம். இப்போ உம்மத் வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த பொசிஷனில் அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி வசப்படக்கூடாது. இங்கேருந்து பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கோ இங்கே வந்து பார்த்தீங்களா நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து சிலம்பு சுத்த தெரியல, அதனால தான் நம்மெல்லாம் சிலம்பு சுத்த தெரிஞ்சோம்னு வச்சிங்களா, ஒருத்தன் துப்பாக்கி அடிக்கும்போது அப்படி சுற்றிகிட்டே இருந்தோம்னா இரும்பில் சிலம்பு வச்சுன்னா அது வராது. இப்படிலாம் நிறைய பேர் பயங்கரமாக ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாவோட தொடர்பு ஸ்ட்ராங் பண்ணி, புரியுதா? கண்ணை ஒரு நிமிஷம் மூடிட்டு இப்போவே அல்லாஹ்கிட்ட கொண்டு போய் என்னை நிறுத்தினா நல்லா, எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈமானை உருவாக்குங்க. இது உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப்னு. இது என்ன நானே எனக்கே இல்லை, அது புரியுதா? இப்போ இந்த ஃபீலிங் வந்து எனக்கே இப்போ அட் ப்ரெசண்ட் இல்லை.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையா, அப்போல்லாம் வந்து மரணம் வந்துரும்னு நினைக்கும். ஆனால் பயம்தான் வந்துச்சு, அல்லாஹ் போய் சந்திக்கிற ஆசை வரல. அப்போது அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து அந்த ஸ்டேஜ் நம்ம அடையலை, இன்னும் ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இப்போ இது இப்படி உட்கார சொல்கிறோம்ல, உடனே நம்மளை என்ன பண்ணுவாங்க, கண்டபடி திட்டுவாங்க கீழே கமெண்ட்ஸில். உட்கார சொல்கிறான், ஒன்றும் பண்ணக்கூடாதான், எந்த இதுவும் பண்ணக்கூடாதான். என்ன இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலும் இருக்குது. அதாவது இந்த ஹதீஸு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விரைவில் குழப்பங்கள் சில தோன்றும், அவற்றுக்கிடையே மௌனமாக அமர்ந்திருப்பவர் அவற்றுக்காக எழுந்து நிற்பவரை விடவும், அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவர் நடப்பவரை விடவும், அவற்றுக்கிடையே நடப்பவர் ஓடுபவரை விடவும் சிறந்தவர் ஆவார். புரியுதா? அப்போ அவற்றில் யார் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவரை அழிக்க அவை முற்படும், அந்த ஃபித்னா அவரை அழிச்சிரும். அப்போது யார் ஒரு புகலிடத்தை பெறுகிறாரோ அவர் அதன் மூலம் தம்மை தற்காத்து கொள்ளட்டும். எங்கேயாவது ஒரு ஓரஞ்சாரமாக ஏதாவது கிடைச்சதுன்னா அங்கே போய் இருந்து தற்காத்துக்குங்க. டிஃபென்ஸ் மோடில் இருங்க, அட்டாக் மோடுக்கு போகாதீங்க. ஏன், இங்கே நடக்கிற போர் எதுவுமே ஹக்குக்கு பாத்திலுக்குமானது கிடையாது. ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போர் எங்கே நடக்குது? ஹமாஸும் இஸ்ரேலும் அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல போய் உங்களுக்கு கலந்துக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கா? நடுவில் இருக்கிற ஏகப்பட்ட நாடுகள் பார்டர் வந்து உங்களுக்கு விட்டுருவாங்களா? வேலை கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதே தான் சொல்கிறேன், சும்மா இருங்க. நீங்கள் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் அதுதான் கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன வந்து நீங்கள் திட்ட முடியாது, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்? அதை விட ஒரு மூமின்களை உருவாக்க முடியுமா? ஒரு 4 பேருக்கு குர்ஆனுடைய ஃபஹம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? இந்த கொள்கையை வந்து அல்லாஹ்வுடைய அந்த ஹாக்கிமியத்தை வந்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா? முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை நீக்கி சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியுமா? இதெல்லாம் தான் பணி, இதுக்கெல்லாம் தான் கூலி அல்லாட்ட. இப்போ இதுதான் அஃப்ஸலுல் ஜிஹாது. இதே வந்து மக்களை வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் இங்கே வந்து முஸ்லீமாக இல்லை, அவங்கள முஸ்லீமாக மாற்றுறது முதல் கடமை நமக்கு வந்து பாலஸ்தீன் பிரச்சனை இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு நம்மளால் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அது சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து முஸ்லீமில் ஹதீஸ் வந்து 5529. ஏன்னா சில ஆயத்துகள் காட்டுவாங்க. ஏன்னா இந்த வன்முறை கும்பலை சார்ந்த ISIS இது மாதிரியான அமைப்புகள்லாம் முஸ்லீம்கள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க காட்டுவாங்க 4வது அத்தியாயத்துடைய 75 வசனம் 76 வசனம். மேலும் பலவீனர்களாக அடக்கி ஒடுக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்காக அல்லாவின் வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம்? அவர்களோ எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூரில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக, மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக, எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இங்கே பெண்களும் குழந்தைகளும் பலவீனர்களும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே சும்மா உட்காந்து குர்ஆன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறீங்களா? ஈமான்னு சொல்லி தர்றீங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கத்திற்கு இடப்பட்ட கட்டளை. குர்ஆனில் தனிநபருக்கு கட்டளைகள் இருக்குது, ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் கட்டளை இருக்குது, குழந்தைக்கு தனியாகவும் பெற்றோருக்கு தனியாகவும் கட்டளை இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு தனியாகவும் குடிமக்களுக்கு தனியாகவும் கட்டளை இருக்குது. இது மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசு அமைத்ததற்கு அப்புறம் மற்ற நாடுகளில் மக்கள் நசுக்கப்படுறத போய் அங்கேயும் படையெடுத்து போங்கன்னு சொல்கிறதுக்காக இறக்கப்பட்ட வசனங்கள். இதுக்கு தான் சொல்கிறது, குர்ஆனை பற்றிய தெளிவான அறிவு இருக்கணும். ஒரு ஆயத்து இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயத்து இறங்கின காலகட்டத்தையும் பார்க்கணும், அந்த ஆயத்து யாரை பார்த்து பேசுதுங்கிறதும் பார்க்கணும். அதுக்கு தான் தஃப்சீர் படிக்கணும் சொல்லலாம். அதாவது இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, சும்மா லாங்குவேஜ் புரிஞ்சால் போதும். லாங்குவேஜ் புரிஞ்சு அப்படியே போய் என்ன பண்ணும், கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேயரோடு சுற்றிக்கிட்டே இருக்கணும். எவனாவது ஒருத்தன் பல்லு எடுத்தானா நம்மளே பிடிச்சி பல்லு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு மூலதனம். இப்படி தான் 1998 மூலச்செலவு பண்ணி அங்கே இப்படி கொல்லப்படுறாங்க, காஷ்மீரில் இப்படி அடிக்கப்படுறாங்க, பாபர் மசூதி இடித்தாங்க, பணம் கொடுங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் பெருமளவில் ஒரு ஆக்டிவிட்டி என்ன நடந்துருச்சு. கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் அதனுடைய வலியை இன்னும் முஸ்லீம் சமூகம் சுமந்துக்கிட்டு இருக்குது.
இந்த விஷயத்துல கொந்தளிக்கக்கூடாது. அரபுகள் கொந்தளிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் கல்ச்சர் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை. ஒரு டிசிப்ளின்டு ஜமாத்து இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டாக ஒரு மாபு தான் வந்து இப்போது போயிட்டுருக்கு. மாபு பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒன்றுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஸ்டார்ட் பட்டன் மட்டும்தான், அதுக்கு பிரேக் கிடையாது. ஒன்லி எக்ஸலேட்டர் தான். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது எங்கே போய் டெமாலிஸ் ஆகி நிற்கும். அந்த மாபுக்கு வந்து சுவிட்சே கிடையாது. ஆனால் ரசூல்லா வச்சுருந்தது வந்து கண்ட்ரோல்டு ஜமாத். நில்லுன்னா நிற்கும், உக்காருன்னா உக்காரும். நம்மளை என்ன பண்ணுவாங்க, இனவெறிக்கு கூப்பிடுவாங்க. இப்போ என்ன சொல்லுவோம், உன் சகோதரன் நீங்கள்லாம் ஒரு உடம்பை மாதிரி, அதெல்லாம் வரும் ஹதீஸு. அங்கே அடித்தா இங்கே வலிக்கணும் அப்படிம்பாங்க. எங்களுக்கு வலி இருக்குது, எங்களுக்கு வேதனை இருக்குது, ஆனால் எங்களுக்கு புத்தியும் இருக்குது. சரியா? எந்த நேரத்தில் வந்து எப்படி வேலை செய்யணுங்கிற அந்த அறிவும் இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது, ஹிக்மத்து. எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து இருக்கணும். இதில் நம்ம இன்னும் குரான்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இனவெறி விஷயம் கூடாதுங்கிறதுக்கு